தமிழ் புத்தாண்டிற்கு பல சிறப்புகள் உண்டு. சித்திரை மாதம் வசந்த காலத்தின் துவக்கமாக கருதப்படுகிறது. பிரம்மன் இந்த உலகை படைத்த நாள் சித்திரை மாதம். அதேபோல தேவேந்திரன் பூமிக்கு வந்த நாளும் சித்திரை என்று கூறப்படுகிறது. இத்தகைய சிறப்பு மிக்க தமிழ் புத்தாண்டை இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது. தமிழ் புத்தாண்டை எப்படி வணங்கி வரவேற்க வேண்டும்? வாங்க இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். புத்தாண்டு பிறக்கும் முந்தைய நாள் அன்று வீட்டை சுத்தம் செய்து ஒரு தாம்பூலத்தில் மா, பலா, வாழை உள்ளிட்ட பழங்கள், நகைகள், சில்லறை காசுகள், பணக்கட்டு முதலியவற்றை வைக்க வேண்டும். வெற்றிலை, பாக்கு, எலுமிச்சை பழம், பூ வைக்க வேண்டும். முக்கியமான 5 பொருட்களான அரிசி, பருப்பு, உப்பு, மஞ்சள், சர்க்கரை ஆகியவற்றை வைத்து இவை எப்போதும் நிறைந்திருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். இவற்றில் ஒரு கண்ணாடியை வைத்துவிட்டு காலை எழுந்ததும் அந்த கண்ணாடியில் அந்த பொருட்களையும் நமது முகத்தையும் பார்த்துவிட்டு தாம்பூலத்தில் உள்ள அந்த பொருட்களை எல்லாம் தொட்டு வணங்கிவிட்டு பின் குளித்து பூஜை செய்ய வேண்டும். இதற்கு கனி காணுதல் என்று சொல்வார்கள். புத்தாண்டு அன்று நெய்வேத்தியமாக பாயாசம், பொங்கல் செய்து வைக்கலாம். சிலர் சைவ படையல் சுவாமிக்கு போடுவார்கள். அதில் வேம்பு ரசம், மாங்காய் பச்சடி கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு சில குடும்பங்களில் ஆண்டு முழுவதும் நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்ற அடிப்படையில் அசைவ சாப்பாட்டை சமைப்பார்கள். அவரவர் குடும்ப வழக்கப்படி உங்கள் சமையலை செய்யுங்கள். எல்லோருக்காகவும் கடவுளை வேண்டுங்கள். இந்த ஆண்டு சிறப்பானதாக அமைய வேண்டும் என்று